ராஜ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இளைஞன். அவன் பெற்றோர்கள் கடினமாக உழைத்து அவனுக்கு நல்ல கல்வி அளித்தார்கள். ராஜ் படிப்பில் மிகவும் புத்திசாலியாக இருந்தான். மேலும் அவன் எப்போதும் பணத்தை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டினான். அவன் நினைத்தான், பணம்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். கல்லூரியை முடித்த பிறகு ராஜ் ஒரு நல்ல வேலையை பெற்றான். அவன் தனது சம்பளத்தை சேமிக்கத் தொடங்கினான். மேலும் பல முதலீடுகளில் ஈடுபட்டான். ஆண்டுகள் கடந்தன. ராஜ் ஒரு செல்வந்தராக மாறினான். ஆனால் அவன் மனதில் ஒரு குறை இருந்தது. அவன் இன்னும் முழுமையான மகிழ்ச்சியை அடையவில்லை. ஒரு நாள் ராஜ் தனது கிராமத்திற்கு விடுமுறையில் சென்றான். அங்கே அவன் தனது பழைய ஆசிரியரை சந்தித்தான். ஆசிரியர் ராஜின் செல்வத்தை பற்றி கேள்விப்பட்டு மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் ராஜ் தனது மனக்குறையை பற்றி பேசினான். நான் பணத்தை சேர்த்து விட்டேன், ஆனால் இன்னும் மன அமைதி கிடைக்கவில்லை என்றான் ராஜ். அவரது ஆசிரியர் சிரித்துக்கொண்டு, ராஜ், பணம் மட்டும் மகிழ்ச்சியை தராது. மகிழ்ச்சி என்பது உன்னுடைய மனதின் நிலை. நீ எதை விரும்புகிறாய் அதை அடையும் வரை மகிழ்ச்சி கிடைக்காது என்றார். ராஜ் அந்த வார்த்தைகளை சிந்திக்கத் தொடங்கினான். அவன் தனது வாழ்க்கையை மீண்டும் மதிப்பீடு செய்தான். அவன் பணத்தை சேமிப்பதை நிறுத்தவில்லை, ஆனால் அதை ஒரு கருவியாக பயன்படுத்தத் தொடங்கினான். அவன் தனது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடத் தொடங்கினான். தனது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டான். மேலும் சமூகத்திற்கு உதவும் பணிகளில் ஈடுபட்டான். ஆண்டுகள் கடந்தன. ராஜ் இப்போது ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பணத்தை சேமித்தான், ஆனால் அதை மகிழ்ச்சிக்கான ஒரே வழியாக கருதவில்லை. அவன் மன அமைதியை அடைந்தான். மேலும் தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டுபிடித்தான். நீதி: பணம் மட்டும் மகிழ்ச்சியை தராது. மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்பது உங்கள் மனதின் நிலை. பணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள், ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையின் ஒரே இலக்காக ஆக்காதீர்கள்.